வணக்கம். உங்க உடம்புக்கும் வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க. ஆயிரக்கணக்கான வருஷமா பின்பற்றப்பட்ட ஒரு பழங்கால மருத்துவ தத்துவத்தோட பார்வை இது. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க ஒரு புது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும்னா எந்த நாள்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க? திங்கக்கிழமையா இல்ல வீக்கெண்ட்லயா? பெருசா நாம இத பத்தி யோசிக்கவே மாட்டோம், இல்லையா? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு பழங்கால மருத்துவ முறைப்படி நீங்க மருந்து சாப்பிடுறதுக்கான கரெக்ட் டைமை சொல்றதே வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் தான். கேட்கும்போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி, இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற இந்த ஐடியா எங்க இருந்து வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வேற எங்கேயும் இல்ல, நம்ம தென்னிந்தியாவுல வந்த பழமையான தமிழ் சித்த மருத்துவ முறை தான். சித்த மருத்துவத்தோட பேசிக் கான்செப்டே ரொம்ப சிம்பிள் தான். அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான். அதாவது இந்த பெரிய யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் நடக்குதோ அதோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான் நம்ம உடம்பு. இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற கோட்டை பாருங்க. ஒரு உண்மையான வைத்தியர்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு பழமையான சித்த மருத்துவ நூல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? அப்போல்லாம் ஜோதிடம்ங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அது மெடிசனோட ஒரு முக்கியமான பாகமாவே இருந்திருக்கு. சரி, இந்த மெடிசனுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் இருக்கிற கனெக்ஷனை நல்லா புரிஞ்சிக்க முதல்ல இந்த காஸ்மிக் டிராமாவோட மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்துடலாம். சித்த மருத்துவத்துல யூஸ் பண்ற வேத ஜோதிடத்துல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், அப்புறம் 9 நவகிரகங்கள். இது மூணு சேர்ந்து தான் நம்ம ஹெல்த்துக்கான ஒரு செலஸ்டியல் மேப்பை உருவாக்குது. வாங்க, இது ஒவ்வொன்றும் நம்மளோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த 9 நவகிரகங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி இதுல பிளானட்ஸ் மட்டும் இல்ல. சூரியன், சந்திரன், 5 கிரகங்கள், அதோட ராகு கேதுன்னு சொல்ற 2 லூனர் நோட்ஸும் இதுல அடங்கும். ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுலயும் சரி, அதை சரி பண்றதுலயும் சரி, இதுங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. இப்பதாங்க நாம ரொம்பவே ஒரு ஆச்சரியமான பாட்டுக்கு வந்திருக்கோம். வானத்துல இருக்கிற அந்த ராசி மண்டலத்தையே நம்ம சித்தர்கள் எப்படி மனுஷ உடம்புக்குள்ள ஒரு மேப் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு டீடைலா டிசைன் பண்ணிருக்காங்க. முதல் ராசியான மேஷம் நம்ம தலைய குறிக்குது. அடுத்தது இடபம், அது முகத்தை. இப்படியே லைனா பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடைசி ராசியான மீனம் நம்ம பாதங்களை குறிக்குது. சொல்லப்போனா தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம உடம்போட முழு அனாட்டமிக்குமே ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் மேப் இது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சிஸ்டம் படி உங்க ஜாதகம்ங்கிறது உங்க கேரக்டர் மட்டும் சொல்ற ஒரு விஷயம் இல்ல, அது உங்க உடம்போட பிசிக்கல் ப்ளூ பிரிண்ட். உங்க பாடியில எது ஸ்ட்ராங் எது வீக்னு கண்டுபிடிக்கிற ஒரு டூல் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ராசி மண்டலம் நம்ம உடம்போட வெளி பாகங்களை மேப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்போ நவகிரகங்கள் அதுங்க நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ல நேரடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமும் நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட உறுப்போட செயல்பாட்டையும் அதோட எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்புனாங்க. உதாரணத்துக்கு சூரியன் இதயத்தை ரூல் பண்ணுது, சந்திரன் மூளைய, வியாழன் கல்லீரல்னு, இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கிரகம். எவ்வளோ டீட்டெயில்டான ஒரு சிஸ்டம் பாருங்க. இதோட லாஜிக் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரு கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கிரகம் கண்ட்ரோல் பண்ற உறுப்பும் ஹெல்த்தியா இருக்கும். அதே சமயம் அந்த கிரகம் வீக்கா இருந்தா சம்பந்தப்பட்ட உறுப்புல பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம். இதுதான் பேசிக் கனெக்ஷன். ஓகே, இவ்ளோ விஷயங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத வச்சு பிராக்டிக்கலா என்ன செஞ்சாங்க? ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண சரியான நேரத்தை எப்படி முடிவு பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சித்த மருத்துவ நூல்கள் படி ஒரு புது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சில நாட்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானதா நினைச்சாங்க. குறிப்பா சூரியனோட நாளான ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாயோட நாளான செவ்வாய்க்கிழமை, அப்புறம் குருவோட நாளான வியாழக்கிழமை. இந்த நாட்கள்ல அந்த கிரகங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. இதுக்கு ஆப்போசிட்டா சில நேரங்கள்ல ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி மாதிரி நாட்கள்ல, பரணி, கிருத்திகை மாதிரி சில நட்சத்திரங்கள் இருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நேரங்கள்ல காஸ்மிக் எனர்ஜி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும். அதனால ட்ரீட்மெண்ட் சரியா வேலை செய்யாதுன்னு ஒரு கருத்து. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த காஸ்மிக் டைமிங்கோட முக்கியமான நோக்கமே இதுதான். செலஸ்டியல் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறப்போ உங்க ஹீலிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி பண்றதுனால ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாகும்னு ஆழமா நம்பினாங்க. சோ நாம இன்னைக்கு பார்த்த இந்த சித்த மருத்துவ பார்வை மாடர்ன் சயின்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. இது நம்ம ஹெல்த்தை வானத்துல இருக்கிற சுழற்சிகளோட கனெக்ட் பண்ணுது. சரி, இப்போ இந்த கேள்வியோட உங்களை நான் விட்டுறேன். நம்ம உடம்ப தனியா இயங்குற ஒரு மிஷினா பார்க்காம இந்த பெரிய யூனிவர்ஸோட ஒரு பாட்டா பார்க்குற இந்த ஒரு ஹோலிஸ்டிக் பார்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?